ஏப்பா மாறி, நாங்க காசி ராமேஸ்வரம் போய் 1 மாசம் ஆச்சு. ஊர்ல என்ன நடந்துச்சு? அங்கங்க மறியல் நடந்துச்சு, அதை கண்டிச்சு மீட்டிங் நடந்துச்சு, சர்வகட்சி ஊர்வலம் நடந்துச்சு, பள்ளிக்கூடம் எல்லாம் மூடியாச்சு. நாங்க ஊர்ல இருக்கும்போது இதுதானே நடந்துச்சு. இப்போ அதான் நடக்குது, இனிமே எப்பவும் அதான் நடக்கும். நீங்க காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தா இவங்க எல்லாம் திருந்திருவாங்களா? சரி, அதை விடுங்க, விஷயத்துக்கு வாங்க. நீங்க போன இடத்துல உங்களுக்கு குழந்தை குட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம். ரிஷிங்க சொன்னாங்க போனதும் புள்ள பிறக்கும்னு. ரிஷிங்க சொல்லிட்டாங்கல்ல, அப்ப கண்டிப்பா நடக்கும். சில்லற இல்லப்பா, உள்ள போய் அனுப்புறேன். சரி, குழந்தை இங்க தள்ளிட வேண்டியதான். நல்ல நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிறேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். என்னது குழந்தை? என்னங்க என்னங்க, இங்க வாங்களே, இங்க வந்து பாருங்களே. அட, ஏது இந்த குழந்தை? எப்படி வந்தது தெரியலையே. என்னங்க, இப்பதான் குழந்தை இல்லைன்னு காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்தீங்க, அது கூட பிறந்துருச்சா? குழந்தை பிறக்கலப்பா, யார கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நல்லதுதானே, வளங்க. இவ்வளவு பெரிய சொத்துக்கு வாரிசு வேணும்னு வருத்தப்பட்டீங்கல்ல, அந்த காசி விஸ்வநாதனே குழந்தை கொடுத்திருக்காரு. விஸ்வநாதனும் கொடுக்கல, வேலாயுதமும் கொடுக்கல, பின்ன சூலாயுதம் கொடுத்தாரா? என்ன இந்த ஆளு வேணும்னு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. ஐயா, யாரு போட்டா என்னங்க, குழந்தை தானங்க, எடுத்து வளங்க. அது எப்படிப்பா? எங்களுக்கு பிறந்த குழந்தைய தானே நாங்க எடுத்து வைக்க முடியும். இதுவும் பிறந்த குழந்தை தாங்க, மண்ணுல செஞ்சுதா. இந்த குழந்தை என்ன செய்ய போறீங்க? வேலைக்காரன் வந்த உடனே தூக்கி குப்பத்தொட்டில போட சொல்ல போறேன். குப்பை தொட்டில போட்டா நாய் நரி கவ்விருங்க. இந்த பாவ காசிக்கு போனாலும் உங்களை விடாது. பேசாம இதை நானே எடுத்துட்டு போய் எங்காவது விட்டுறேன். வண்டி வாடகை. இந்த வீட்டுக்கு திருச்சி பொம்மை வேறையா? அதான் கீழே 2 நிக்குதே, அப்புறம் எதுக்கு மேல? இவெல்லாம் பொம்பளையா? இல்ல, ராட்சசி. இவளுக்கு புள்ளையே பிறக்காது. தாயா இவ? இல்ல, பேய். சாக வேண்டிய இவளையெல்லாம் விட்டு வச்சிருக்காங்க, வாழ வேண்டிய தாயெல்லாம் கொன்னுட்டாங்க. என்னப்பா ரிக்ஷா வருமா? ரிக்ஷா தானா வராது, ஏறி மிதிச்சா வரும். சரி, ஏறி மிதி. பிள்ளையார் கோயில் வரையிலும் போனோம். என்ன கேக்குற? ₹1,00,000 கொடுங்க. அட என்ன நீ? பின்ன என்ன சாமி, இந்த இருக்கு பிள்ளையார் கோயில், இதுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க ₹1 சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு பன்னு டீயும் சாப்பிடுவேன், இல்லன்னா பட்டினி கிடப்பேன். ஏறி குந்துங்க. சரி வாடி. ஆமா, கையில என்ன குழந்தை? பின்ன குழந்தைய காலியா வச்சுக்குவாங்க. அட அது இல்லப்பா, குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ரிக்ஷா எப்படி ஓட்டுவேன்? இந்த அம்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட நான் கொடுத்துருவேன். நீங்க இறங்கும் போது திருப்பி வாங்கிக்குவேன். எங்க வீட்டுல 8 கொடுத்தனும், எல்லாரும் குழந்தைய கொண்டாந்து என் மடியில தான் போடுவாங்க. அதே மாதிரி நீயும் போட்ட. உங்க மடியில 80 குழந்தைய போடலாமா? குழந்தை வளர்க்குற முகராசி உங்ககிட்ட இருக்கு. நீ சொல்றது வாசம் தாப்பா. குழந்தைங்க எல்லாம் இவரை கண்டா பயப்படும், என்ன கண்டா சிரிக்கும். இவரை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீங்க எப்படி இத்தனை வருஷமா? இந்தாப்பா குழந்தை. உங்க குழந்தைய என்கிட்ட கொடுக்குறீங்க? என்னப்பா சொல்ற? நீ தானே கொடுத்த. என்னது, குழந்தைய நான் கொடுத்தனா? ஐயா, அநியாயம், அக்கிரமா. இங்க வாங்கய்யா, இங்க வாங்க, இங்க வந்து கேளுங்கய்யா, இங்க வாயா வாயா. என்னையா? ரிக்ஷாவில் சவாரி வந்தாங்கய்யா, இப்ப இந்த குழந்தை என்னதுன்னு சொல்றாங்கய்யா. இது என்ன நியாயம் கேளுங்கய்யா. எத்தனை பேர் அப்படி கிளம்பிருக்கீங்க? குழந்தை எங்க அழுதா? ஆமா. இப்ப சொல்லு, குழந்தை என்னதுதான்? அப்ப என்ன சொன்ன? மிதிச்சாத்தா ரிக்ஷா வருமா? மிதிச்சா ரிக்ஷா மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல எல்லாமே வரும். இந்தா வாடி. இனிமே இந்த டைப் வேண்டாம், டைப்பை மாத்துவோம். ஏய்யா, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன் பிள்ளைய நீயே வாங்கிக்க. ஏங்க பிள்ளையா இது? பின்ன பிள்ளையாரா இது? கூட வாங்க. அழக பிள்ளை பால் குடிக்கும்பாங்க. ஏங்க இவன் பால் குடிக்கலையா? பால் மட்டுமா குடிக்க மாட்டேங்குது, ஹார்லிக்ஸ் குடிக்க மாட்டேங்குது, போர்மிட்டா குடிக்க மாட்டேங்குது, பூஸ்டும் குடிக்க மாட்டேங்குது. கத்துல சுத்தி இருக்கிற 3 தெற்காரங்களும் கிடைக்க வந்துட்டானுங்க. ஐயா,
குழந்தை அழுகை நிறுத்தலைன்னா டீ கடையில ஒரு சைனா டீயை வாங்கி அதுல ஒரு புறைய பிச்சு போட்டு ஒரு கலை கொடுத்தீங்கன்னா அழுகை நிறுத்திடுது. அதுலயே நிறுத்தலன்னா சைக்கிள் ரிக்ஷா உட்கார வச்சு டிங்கு டிங்குன்னு மணி அடிச்சிட்டு 4 தெருவை சுத்தி வந்தீங்கன்னா அழுகை நிறுத்திடுது. ஏன் தகுதிக்கு நான் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணுமா? வேணா உங்க சம்சாரத்தை ஓட்ட சொல்லுங்க. தொலைச்சு மரியாதையா குழந்தை எப்படி? சார், குழந்தை இப்ப படுத்துற இம்சியை வச்சு ஒரு முடிவுக்கு வராதீங்க. வேணா நீங்க வளர்த்து பாருங்க, பின்னால தெரியும். இத நீயே வளர்த்துக்க புடி. வாங்கிக்கையா. வேணா உனக்கு நான் 500 ரூபாய் தரேன். வாடி. இந்த குழந்தைகளும் சொன்னேன் கொன்னுடுவேன். பிறக்கும் போது பிறந்து தொலைக்கிட்டோம். இப்ப சும்மா இரு. ஒழுங்கா உன்னோட இடத்துல செட்டப் பண்ணிட்டு நான் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சேன். மறுபடியும் உனக்கு தொட்டில் தான். முருகா, நீ ஒரு மாம்பழத்துக்காக மயிலேறி உலகம் பூரா சுத்தின. நான் இவனை ரிக்ஷாவில் வச்சுட்டு மயிலாப்பூர் வரைக்கும் தான் சுத்த முடியுது. அப்பனே, இவன் உன் சன்னிதானத்துல வச்சிடறேன். யாராவது ஒரு நல்ல மனுஷனா பார்த்து ஒப்படைச்சிரு. குழந்தை ஏன் கோயில்ல போடுற? யாருக்கு குழந்தை? ஏன் குழந்தை தாங்க. டூப் அடிக்காத. குழந்தைய திருடிட்டு வந்து நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே போட்டு போலான்னு பாக்குறியா? நல்லா இல்லீங்க, குழந்தைய கோயில்ல போட்டு குடும்பத்தோட வேண்டதுக்கு வந்தோம். குழந்தைங்க நீங்க தான் குடும்பமா? குழந்தைக்கு அம்மா எங்க? அம்மா இருக்கா. அவளுக்கு எனக்கு ஒரு சின்ன சண்டை. அதனால என்னை குழந்தை விட்டுட்டு அவன் மட்டும் கோயில சுத்திட்டு இருக்கான். அந்த குழந்தையோட அம்மா வரட்டும், என்னங்கிற விவரத்தை விசாரிச்சுட்டு தான் போவோம். ஆமா, அவ ஒரு சாமி பைத்தியம் சார். அவளை சீக்கிரம் வரமாட்டா. நீங்க போங்க. எவ்வளவு நேரமானாலும் ஆகட்டும். நாங்க குழந்தையோட அம்மாவை பார்க்க போக மாட்டோம். சொன்ன கேளுங்க சார். அவ வந்த உடனே சந்தேகமா இருக்கு சார். பேசாத, உள்ள தள்ளிடுவோம். கோயிலுக்குள்ளயா? ஸ்டேஷனுக்குள்ள. அப்போ அம்மாவை பார்க்காம நீங்க போக மாட்டீங்க. போக மாட்டோம். இருங்க, தேடிட்டு வர்றேன். அம்மா, யார் அம்மா? அம்மா, அம்மம்மா. எங்கே தேடுவேன் அம்மாவை, எங்கே தேடுவேன்? இந்த அம்மாவை செலக்ஷன் பண்ணுவோமா? கிராப் வெட்டிருக்காங்களே. மறவல்ல. தொண்ணூறு வயசு கிழம். இத கூட்டிட்டு போனா குழந்தைக்கு அம்மா மாதிரி இருக்காது, பாட்டி மாதிரி இருக்கு. ஐயையோ, இது சரிப்படாது. இது சரியா இருக்கு. கேட்டு பாப்போமா? இது குழந்தைக்கு அக்கா மாதிரி இருக்கு. சொன்னா நம்ப மாட்டாங்களே. இந்த பொண்ணுதான் சரி. துணிஞ்சு கேட்டுருவோமா? மாறி, துணிந்த பின்மா நம்மே துயரம் கொள்ளாதே. அம்மா, தப்பா நினைக்காதீங்க. உங்ககிட்ட ஒரு உதவி. ஐயோ, என்கிட்ட சில்லறை இல்லையே. நான் ஒண்ணும் பிச்சைக்காரன் இல்ல. சாரி. யார் நீங்க? என்ன வேணும்? நான் ஒரு அநாத குழந்தைய கீழே கிடந்து எடுத்துட்டு வந்து படாத பாடுபடுறேன். இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிட்டேன். குழந்தைக்கு அம்மா யாருன்னு கேக்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நான் தப்பிச்சுக்குவேன். கொஞ்சம் உதவி செய்யுங்கம்மா. குழந்தை எங்க இருக்கு? அதோ. பாத்தீங்களா, போலீஸ்காரோட குழந்தை பாதுகாப்பா இருக்கு. வாங்கம்மா, வாங்கம்மா, வாங்க. சார், போனவ இன்னும் காணோமே. நாம நினைச்ச மாதிரி திருட்டு பேரா இருப்பானோ? சார், அம்மா சார். குழந்தைக்கு அம்மா சார். நான் அப்பா சார். இது குழந்தை சார். எங்க குழந்தை சார். சார் ஜாக்கிரதை, குழந்தை மீசியை தின்றும். பாத்தீங்களா சார், குழந்தை எப்படி தவுதுன்னு? பாசம், தாய் பாசம் பொங்கி வழியுது. இது அம்மா சார், இது குழந்தை சார். நான் அப்பா சார். சந்தேகம் தீர்ச்சா சார்? இல்லையே, உங்க 2 பேரையும் பார்த்தா அப்படி தெரியலையே. சார், நான் ஒரு ரிக்ஷாக்காரன் சார். இது காலேஜ்ல படிக்கிற பொண்ணு. தினம் காலேஜுக்கு ரிக்ஷாவில ஏத்திட்டு போவேன் சார். அப்போ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்க, அப்படித்தானே? ஏன் ஒரு காலேஜ் பொண்ணு ஒரு ரிக்ஷாக்காரனை கட்டி கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார்? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் சந்தேகமா இருக்கு. கருப்பு போலீஸ், நீங்க அடிக்கடி சந்தேகப்படுறீங்க. நாங்க முறைப்படி அம்மி மிதிச்சு, அருந்ததி மிதிச்சு, அக்கினி மிதிச்சு, ஐயரை மிதிச்சு. நிறுத்தியா? எதவே மிதிச்சுக்கிட்டு இந்த பாரு, பொண்டாட்டியை கூட்டு சண்டை போடாம வீட்டுக்கு போய் சேரணும். போயா, வா 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 வா, சீக்கிரம் போயிடலாம் வா. சார், எனக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு. இதுங்க போற போக்க பார்த்தா மறுபடியும் சண்டை போட்டுக்குவாங்க போல தோணுது. கரெக்ட். போலாம் வா, போலாம் வா. நாங்க வர்றோங்க. நாங்களும் வர்றோம்.
முதல்ல உங்களை வீட்டுல கொண்டாந்து விட்டதுக்கு அப்புறம் தான் நாங்களும் போவோம். என்னங்க மேல நம்பிக்கை இல்லையா? நாங்க வீட்டுக்கு தாங்க போறோம். போடா வா. விட மாட்டாங்க போல. என்னங்க இன்னைக்கு வேற கேஸே கிடைக்கலையா? என் வீடு ரொம்ப தூரங்க. அவ்வளவு தூரம் நடந்தே போறீங்களா? இதுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வசந்த மாளிகை. இந்த குடிசைதானா? என்னது குடிசையா? இதையே பணக்கார மொட்டை மாடியில போட்டா அதுக்கு பேரு காட்டேஜ், ஏழை தரையில போட்டா குடிசை ஸ்லம் ஏரியா. அடடே, ரொம்ப பாயிண்டா தான் பேசுற. பாயிண்ட பேசுறதே நாங்க தான் சார். சரி சரி, 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே உள்ள போங்க. இறங்குடி. யோ, இந்த ஏரியாவில தான் எங்களுக்கு டியூட்டி. அடிக்கடி வருவோம். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்க, தொலைச்சிருவோம் தொலைச்சு. அதெல்லாம் நாங்க போட மாட்டோம். நீங்க போங்க சார். போடு. என்னக்கா அன்னைக்கு ஒரு குழந்தை கூட்டிட்டு வந்தா இன்னைக்கு ஒரு பொம்பளை கூட்டிட்டு வந்திருக்கா? அதானே. அம்மா, பாவம் ஒரு உதவிக்காக நடிக்க வந்த உங்களை வாடி போடின்னு தாறுமாறா திட்டிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன். கொஞ்சம் இருங்க. ஏங்க இன்னும் அந்த கழுத்தறுப்பு போலீங்க, அங்கேயே நிக்குதுங்க. அவங்க போனோன்னு உங்களை வீட்டுல கொண்டு விட்டுறேன். எனக்குன்னு யாரும் இல்ல, போறதுக்கு இடமும் இல்ல. நான் ஒரு அனாதை. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இந்த குழந்தைய பார்த்துட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன். சந்திக்கிற இடத்துல சந்திக்கிறேன்னு சொன்னீங்க, அது இந்த இடம் தானா? பின்ன உன்னை எல்லாம் எங்க சந்திக்க முடியும்? கள்ளு கடையிலையும் சாராய கடையிலும் தான் சந்திக்கலாம். போட மண்டபாரு சேவிங் பண்ண சேன கிளங்காட்டேன். காட்டு பூனை. என்னங்கடா ஒரு மாதிரியா உட்காந்துருக்கீங்க? கரெக்ட் சாப்பிடல? காசு இல்லண்ணே. ஓனியா அவளண்ணா? சவாரி இல்லண்ணே. நிலைமை ரொம்ப மோசம் வாத்தியாரே. ஓஹோ அப்படியா? சரி, காசு நான் தர்றேன், எல்லாரும் சாப்பிடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணா. வாரி எங்களுக்கு எப்பவுமே இறக்க குணம் இல்ல. தலைவர் துரக்கண்ணுக்கு அடுத்தது அண்ணன் மாறிதான். 50 மில்லிக்கெல்லாம் ஏன்டா என்ன தலைவர் ஆக்குறீங்க? பேசாம சாப்பிடுங்கடா. அதே பத்தல வாத்தியார. என்கிட்ட அவ்வளவுதான்ப்பா காசு. ரேஷனுக்கு பணம் வச்சிருக்கிறேன். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ளயும் சமாளிச்சிட முடியாது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. போய் வாங்குடா. வாங்கிட்டு வர்றேன், ஃபுல்லா வாங்கிட்டு வர்றேன். வாத்தியாரே பத்தலையே. பத்தலைன்னா படுத்துக்கடா. அண்ணா கொஞ்சம் இரு, அண்ணன் என்னமா சொல்றாரு? என்னங்கண்ணே? ரிக்ஷாவுக்கு வாடகை பணம் அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் கொடுக்கணும். அடுத்த செவ்வாய்க்கிழமைக்கு இன்னும் 8 நாள் இருக்கு. வாங்கு. இன்னொரு ஃபுல் பாட்டில் வாங்குறேன். டேய், எனக்கு சரக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் வேணும். யார் கிட்ட காசு இருக்கு? ஏன் இருக்குது வாத்தியாரு? என்கிட்ட இருக்குண்ணா. கன்னத்துல கைய வச்சுட்டு காசு இல்லாம உட்கார்ந்து இருந்தீங்க. 50 மில்லி உள்ள போன உடனே அவன் வைக்க கூடாத இடத்துல வச்சிருந்து எடுக்கிறீங்க. நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்க. எனக்கும் நீ அதே கேஸ் தான். குடிகார பசங்களா கூடிய கெடுக்கும். குட் நைட். யாரோட குடிகாரங்க? குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழிக்காதீங்கடா. ஒரு 100 கொடுப்பேன். எவ்வளவு? 100 கொடுப்பேன். இந்தாப்பா. என்கிட்ட 100 இல்ல, 50 தான் இருக்கு. இந்த வச்சுக்கண்ணா. ரிக்ஷா ஓட்டுன அலுப்பு ஒரு 150ஆவது சாப்பிட்டா தான் அடுத்த நாள் முழங்கால் வலி தெரியாம வண்டி ஓட்ட முடியும்.
இந்த லட்சணத்துல குடிக்கிறவங்களுக்கு எதுக்கு குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி? ஏன் அனாத குழந்தைய வளர்க்கணுங்கிற இறக்க புத்தி ரிக்ஷாக்காரனுக்கு வராதா? நான் மட்டுமா குடிக்கிறேன், ஊர்ல எல்லா பையலும் தான் குடிக்கிறான். பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பணக்காரன் வீட்டுல வாங்கி வச்சு குடிச்சா அதையே அண்ணன் மருந்து சாப்பிடாருன்னு சொல்றாங்க. இதையே ஏழை பாளைங்க குடிச்சா குடிச்சே அழிக்கிறான்னு சொல்றாங்க. சொல்லு லிங்கு. இந்த குழந்தைய விட்டு பிரிய முடியலையேன்னு பாக்குறேன். இல்லைன்னா நீங்க இப்ப பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு நான் முதல்ல வெளியே போயிருப்பேன். என்னங்க மாத்து புடவை கூட இல்லாம வந்திருக்கீங்கன்னு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். கட்டுறதும் கட்டாததும் உங்க இஷ்டம். இதுக்குதான் நான் அன்னைக்கே சொன்னேன், அவன் புழைக்க வந்த தெக்குத்தியா நம்ப கூடாதுன்னு. கேட்டீங்களா? வாய முடுறா பேமானி. நீ ஒழுங்கா இருந்த அஞ்சலிக்கு ஏன்டா இப்படி ஒரு கதி? எப்ப பாரு சூது குடி மாமா, கஞ்சா. மாமா, மாமா, நீ மாத்திரம் அஞ்சலை எனக்கு கட்டி வைக்கிறேன்னு சொல்லு. சப்பி சாரா எல்லாத்தையும் விட்டுட்டு சபரிமலைக்கு மாலை போட்டுறேன். ஆக திருந்துறதா முடிவு பண்ணிட்ட. ஐயப்பனுக்கு மாலை போடுறது அப்புறமா இருக்கட்டும், அஞ்சலிக்கு முதல்ல மாலை போடு. அப்பா ஷோ, நீ முடிவு பண்ணது நடக்கலன்னு ஆனதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணது நடந்தே ஆகணும். கஜா, இதுல 1000 ரூபாய் பணம் இருக்கு. கல்யாணத்துக்கு நோட்டீஸ் ஏற்பாடு பண்ணு. ஏன்டா தலை குனிஞ்சு நிக்கிற? தலை நிமிந்து நில்றா. நீ யாரு? சீமா கோயில்சாமி புள்ளையோட மருமக புள்ள. போ. நான் வரேன் மாமா.